ஹாய் நண்பர்களே, வணக்கம். வாங்க அடுத்த வீடியோவுக்கு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பட்டை, சோம்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வறுத்துட்டு எல்லாத்தையும் அப்புறம் தேங்காய் பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் தேங்காய் திருவி அதையும் சேர்த்தாப்புல அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டேன். இப்போ அதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, க பட்டை, கிராம்பு இதை எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சிட்டேன். இப்போ தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும். தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அப்படியே பச்சையாகவும் அரைக்க முடியாதுல்ல, அதனால் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றினேன். அப்புறம் பத்தாமல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மோந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மோந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சமாக இருந்துச்சு தண்ணி. சரி, சப்போஸ் அரைக்கும் போது பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். ஓகே, அரைக்கலாமா? இப்போ எனக்கு கரண்ட்னாலே ஒரே பயமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிம்மில் வச்சுட்டு இருந்த கடாயை குக்கரில் விசில் வந்துடுச்சு. குக்கரில் வேக வச்சோம்ல, அந்த குக்கர் விசில் வந்துடுச்சு. அதை பந்த் பண்ணிவிட்டு சரி இப்போ இதை அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். அதான் திரும்பி பார்த்தேன், வீடியோ தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சு போட்டாச்சு. இப்போ அரைக்கிறேன். அரைச்சிட்டே இருக்கும்போதே எனக்கு பயம். எனக்கு என்னென்னா கரண்ட்னாலே ஒரே பயமாக இருக்குது. எனக்கு கரண்ட்னாலே ரொம்ப பயம். என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்டெலாம் கரண்ட் இல்லைல்ல, அதனால் எனக்கு கரண்ட் இப்போ இங்கே தான் நான் கட்டி கொடுத்த வீட்டில் தான் கரண்ட்டில் இருக்கேன். அங்கெல்லாம் நாங்கள் இப்போ தான் எங்கள் அப்பா சரி கரண்ட் வந்திருக்குது. முதல்ல கரண்ட்டே இருக்காது நாங்கள்லாம் படிக்கும்போது. அடுத்து பூண்டு உரிக்க போகிறேன். வெள்ளைப்பூடும் உரித்து அப்புறம் யோசனை வந்துச்சு, கொஞ்சம் வெள்ளைப்பூடும் அதில் உரித்து போடுவோம். இஞ்சி வெள்ளைப்பூடும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வெட்டிக்கிட்டே இருந்தேன். பூண்டை என்னென்னா தோலை உரிக்கணும்ல, அதனால் தோலை உரிக்கிறேன். அந்த கத்தி வேற ரொம்ப தாராக இருக்குது. அந்த கத்தி அப்படியே செம்ம தார். அந்த கத்தி அவ்வளோ ஒரு தார், வச்சா வெட்டிடும் அந்த மட்டைக்கு இருந்துச்சு. ஆனாலும் நான் பூண்டு உரிச்சிட்டேன். இப்போ இஞ்சி கொஞ்சம் இருந்துச்சு. இஞ்சி கொஞ்சம் எடுத்து நறுக்கிடலாம். இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியே நறுக்கிட்டேன். அப்படியே அப்போ அது தோலை சீவி எடுக்கணும்ல, அதனால தோலை சீவிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் கத்தி கையில் வெட்ட மாட்டாயிடுச்சு. ஆனால் வெட்டலை நல்ல வேலைக்கு. அப்புறம் அதோட அந்த இஞ்சியை கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலசிட்டு இப்போ சின்ன சின்னதாக அதில் போட்டோமா, வெட்டுவோம். வெட்டித்தானே ஆகணும். வெட்டு சத்தியா வெட்டு. அப்புறம் அதையும் போட்டு ஒன்றா அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு மிக்சியில் மறுபடியும் எனக்கு கரண்ட்டில் போகணும். மறுபடியும் பார்த்தேன் வீடியோ தெரியுதா இல்லையா அப்படின்னு. திரும்ப அரைச்சிக்கிட்டே இருந்தேன். திரும்பவும் வீடியோ பார்த்தேன் தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம மூஞ்சி. அப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டே இருந்தேன். அரைப்பட்டுருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். அது கொஞ்சம் நைஸ் ஆகணும்ல, ரொம்ப சக்கையாக இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சேன். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டே அப்படின்ட்டு என்னென்னமோ யோசனையிலே இருந்தேன். சரி, யோசனையிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அரைப்பட்டுருச்சா என்னென்னு பார்க்கும்போது அரைப்பட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்தாந்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாருங்க அரைச்சாச்சு, நல்லா நைஸாகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே இதை மூடி வச்சுருவோமா. அடுத்து இந்த இஞ்சி கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. அந்த இஞ்சியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்ட்டு இருந்தேன். அந்த கச்சராலாம் நிறைய கொட்டி கிடந்துச்சு, அதெல்லாம் அள்ளி கச்சராவில் போட்டுட்டு, ஏன்னா அப்பப்போ கிச்சன் க்ளீனாக வச்சா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்சோண்டு இஞ்சி மிச்சமாக இருந்துச்சு, சொன்னேன்ல ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். அப்புறம் அது வச்சோம்னா அது கொஞ்சம் மிச்சமுள்ள இஞ்சி வச்சோம்னா நாளைக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்து மல்லித்தழை கிடந்துச்சு. இஞ்சியை கொண்டு வைக்க போனேன், மல்லித்தழை இருந்துச்சு. சரி மல்லித்தழையும் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் போடுவோம் குழம்புல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மல்லித்தழை எடுத்து வச்சுட்டேன்.
எடுத்து வச்ச பின்னாடி திரும்ப என்ன பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை சாத்திட்டேன். கொஞ்சம் நேரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்திட்டேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சொல்லாமல் எங்கேயோ போக போகிறேன், சொல்லணும்ல. அந்த மல்லித்தழையை பிச்சுட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு பிச்சு சின்ன சின்னதாக பிச்சு போட்டோம்னா நமக்கு அலசிட்டு அதில் குழம்புல போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பிச்சு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதை காட்டுறேன் இருங்க. அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். அரைச்சி மிக்சியை வச்சு புலம்புறேன் பாரு. மல்லித்தழி சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். கட் பண்ணால் கத்தியும் ரொம்ப தாராக இருந்துச்சு. நல்லா டக்கு டக்குன்னு வெட்டிடுச்சு. ஆனால் திரும்ப பயந்துக்கிட்டே என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நானே பயமாயிடுச்சு. அந்த கத்தி அவ்வளோ தாராக இருக்குது. அதோட கத்தியை கீழே வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், கையாலே பிச்சு போட்டுட்டேன். கையாலே பிச்சு போட்டுட்டு மறுபடியும் கத்தி எடுக்க போனேன். ஆகா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையாலே பிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே பிச்சுக்கிட்டே இருந்தேன். அதோட பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் அப்படியே தண்ணியை பிடிச்சி வச்சோம்னா அது அப்படியே நம்ம போடும்போது அலசி விட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சொல்லாமல் எங்கேயும் போக போகிறேன், சொல்லணும்ல. அடுத்து குக்கரை இறக்கியாச்சு. ஓகே, மட்டன் 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை இறக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே வீடியோவிலே இருங்க. அப்படின்னா தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்போதைக்கு அப்படியே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும், வெங்காயம் எடுக்க போகிறேன். வெங்காயம்லாம் நறுக்கணும்ல. அதே ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 3 வெங்காயமாக 2 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பத்தான்னு சொல்லிட்டு 3 வெங்காயம் எடுத்துகிட்டேன். 3 வெங்காயத்தையுமே எடுத்து நறுக்கிட்டு வெங்காயத்தை அடுத்து நறுக்கிக்கிட்டே இருந்தேன். நறுக்கிக்கிட்டே இருக்கும்போது கண் வேறு எரிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரியும் வெங்காயம் வெட்டினா கண் ரொம்ப எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறது, வெட்டித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினேன். 3 வெங்காயத்தையுமே வெட்டிட்டேன். அப்படியே எனக்கு வெங்காயத்தை பாதி பாதியாக வெட்டிட்டு அதை வந்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டினா தான் எனக்கு கரெக்டாக தெரியும், வெட்டணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வெட்டி நல்லா அலசியாச்சு. தக்காளியும் நல்லா அலசிட்டேன். 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா அலசியாச்சு. தக்காளியை நறுக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வெங்காயத்தை நறுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை தான் நறுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே இருக்கும்போது கண் ரொம்ப எரியும். அப்புறம் தக்காளி வேறு வெட்டணுமே, எப்படி வெட்டுறது? அதனால் ஃபஸ்ட்டு தக்காளியை வெட்டி வச்சுடுவேன். தக்காளியை வெட்டிட்டோம்னா நமக்கு கண் அவ்வளோவா எரியாதில்ல. ஃபஸ்ட்டு தக்காளியை வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டலான்னு சொல்லிட்டு தக்காளியை நல்லா வெட்டும் போது அந்த அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துடணும். ஏன் கேட்டிங்கனாக்கா அதில் கல் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கே தெரியாது. சரி எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி தக்காளியில் அந்த அடியில் உள்ளதை வெட்டி எடுத்துடுவேன். இப்போ தான் வெங்காயம் நறுக்கணும். வெங்காயத்தை நறுக்குவோம். நறுக்கிட்டு இருக்கும்போது கண் அப்படியே ரொம்ப எரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, ஆனாலும் வெட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டே இருந்தேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு இந்த வெங்காயத்தை வச்சு. எப்போவுமே எனக்கு இந்த வெங்காயத்தை வெட்டினா எனக்கு ரொம்ப கண் எரியும். அதனால் வெங்காயம் வெட்டணும்னாலே இப்போ கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா கூட வெங்காயம் வெட்டணும்னு சொன்னால் கூட நான் வெங்காயம் வெட்டது போகவே மாட்டேன். இந்த கிழங்கு உரிக்க, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வேலை இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்து வச்சுட்டு வந்துடுவேன். இந்த வெங்காயம் உரிக்கிறது, வெங்காயம் வெட்டுறது, பச்சை மிளகா வெட்டுறது இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராது. அதெல்லாம் கண் எரியும் ரொம்ப. அதனால் எனக்கு ஒரு பயம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சொல்லாமல் எங்கே போக போகிறேன், சொல்கிறேன். அடுத்து நம்ம கடாயை காய வைக்க போகிறோம். கடாயை காய வைப்போமா? கடாயை காய வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதை வீடியோ தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. ரொம்பவும் ஊற்றக்கூடாது எண்ணெய். ஏன்னா மட்டனில் வந்து கொஞ்சம் கொழுப்பும் இருக்கும். அப்படியே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொழுப்பு வச்சு தான் கொடுப்பாங்க மட்டனில். சரி அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்து இதில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்து என்ன வரும்னு.